வரும் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உயர்த்தப்பட்ட ரயில் கட்டணம் வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை எனவும், 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண வகுப்பில் பயணிப்போருக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா ரயில் கட்டணம் உயர்வதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஏசி வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் உயர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கான கட்டணம் உயர்வு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏசி அல்லாத பெட்டிகளில் 500 கிலோமீட்டர் பயணிப்போருக்கு 10 ரூபாய் கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இந்த கட்டண உயர்வு மூலம் ரயில்வேக்கு 600 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. பள்ளி விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்ந்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு வரும் 24 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை 12 நாட்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட சென்னை மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்காக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து நெல்லைக்கு 2000 ரூபாய் முதல் 4500 ரூபாயும், கோவைக்கு வழக்கமாக 800 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 3000 முதல் 5000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல் சென்னையில் இருந்து மதுரை, நாகர்கோவிலுக்கு தலா 4000 ரூபாயும், திருச்சிக்கு 3600 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வால் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண உயர்வு தொடர்பாக ஆய்வு நடத்தி அரசு எச்சரிக்கை விடுத்தாலும் கட்டண உயர்வை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கைவிடுவது இல்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.